ரன்னிங் நூலை சுத்தணும். ஆஃப் டபுள் crochet ஸ்டிச்சில் ரன்னிங் நூல் ஊசியில் ஒரு தடவை தான் எடுக்கணும். ட்ரிபிள் crochetக்கு ரன்னிங் நூலை 2 தடவை ஊசியில் மாட்டிட்டு ஊசிக்கு கீழே இருந்து 4 ஸ்டிச்சை ஸ்கிப் பண்ணிட்டு 5ஆவதா இருக்கிற செயின் ஸ்டிச் வழியா ஊசியை உள்ள விட்டு ரன்னிங் நூலை இந்த செயின் ஸ்டிச் வழியா மேலே இழுக்கும் போது ஊசியில 4 லூப் கிடைக்கும். இந்த 4 லூப்ல முதல் 2 லூப் வழியா ரன்னிங் நூலை வெளியே எடுக்கணும். அடுத்து 3 லூப் இருக்கும். மறுபடியும் ஊசியில ரன்னிங் நூலை மாட்டி இந்த 2 லூப் வழியா எடுக்கணும். இப்போ லூப் 2 இருக்கு. மறுபடியும் இந்த 2 லூப் வழியா எடுக்கும்பொழுது ஒரு ட்ரிபிள் crochet கிடைச்சாச்சு. நம்ம 4 செயின் ஸ்டிச்சை ஸ்கிப் பண்ணது அது ஒரு ஸ்டிச்சை கவுண்ட் ஆயிடும். இப்போ இது 2வது ஸ்டிச்சை நம்ம போட்டு முடிச்சிட்டோம். இப்போ 3ஆவதா ட்ரிபிள் crochet போடுறதுக்கு ரன்னிங் நூலை ஊசியில மாட்டிட்டு செயின் ஸ்டிச் வழியா ஊசியை அந்த பக்கமா இருக்கிற ரன்னிங் நூலை மேலே எடுக்கும்போது ஊசியில 4 லூப் இருக்கும். இந்த 4 லூப்ல முதல் 2 லூப் வழியா ரன்னிங் நூலை வெளியே எடுக்கணும். அதன் பிறகு மறுபடியும் ஊசியில நூல் மாட்டின பிறகு மறுபடியும் 2 லூப் வழியா ரன்னிங் நூலை எடுக்கணும். 2 லூப் ஊசியில இருக்கும். இந்த 2 லூப் வழியாவும் ரன்னிங் நூலை எடுத்தோம்னா 3ஆவது ட்ரிபிள் crochet கிடைச்சாச்சு. 10 ட்ரிபிள் crochet போடணும். இந்த அளவுக்கு நான் போட்டுட்டு வந்திருக்கேன். எவ்வளோ ஹைட்டா இருக்குன்ட்டு பாருங்க. இன்னும் ஃபுல் ஸ்டிச் போட்டு காட்டுறேன். இந்த ஸ்டிச்சில் லைன் ஃபுல்லாவே முடிச்ச பிறகு இது போல இருக்கு. இது சீக்கிரமாவே நம்ம நினைக்கிற லைனை போட்டு முடிச்சிடலாம். ஏன்னா இவ்வளோ ஹைட்டா இருக்கிறதால நம்ம ஒரு பிளாங்கெட் ஏதாச்சும் ஒரு ப்ராஜெக்ட் பண்றோம்னா, அதாவது இதை லீஃப்கெல்லாம் இந்த ஸ்டிச்சை யூஸ் பண்ணுவாங்க. இப்போ அடுத்த லைன் இதே போல ட்ரிபிள் crochet போடணும்னா அடுத்த லைன் ஸ்டார்ட் பண்ணும். அதுக்கு டர்னிங் செயின் எத்தனை போடணும்னா 4 செயின் ஸ்டிச் போட்டு தான் இந்த லைனை திருப்பணும். ட்ரிபிள் crochet செகண்ட் லைன் போட்டதுக்காக 4 செயின் ஸ்டிச் போட்டு லைன் திருப்பியாச்சு. இந்த பேட்டர்ன் திருப்பிட்ட பிறகு இந்த 4 செயின் ஸ்டிச் ஒரு ட்ரிபிள் crochet கணக்கு எடுத்துக்கணும். அடுத்த ஸ்டிச்ல இருந்து தான் ட்ரிபிள் crochet போட ஸ்டார்ட் பண்ணணும்.